ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சேலஸ் கண்டென்ட். நான் தான் உங்கள் விஷால். ஸோ இது நம்ம சார்ட் ஒர்க் சீரீஸோட அடுத்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு சார்ட் ஒர்க் சம் விச் இஸ் ஸ்லைட்லி ட்ரிக்கி, அதில் சம் ஜாமெண்ட்ரி யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சம்மை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த கொஸ்டின். A vessel steered a certain course. எந்த கோர்ஸ்னு அவங்க கொடுக்கல. Observed following bearing at 1900. ஓகே, அந்த பேரிங் வந்து நம்மளுக்கு காம்பஸில் கொடுத்துருக்காங்க, ட்ரூவில் கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம டைரெக்டாக எடுத்து பிளாட் பண்ண முடியாது, காம்பஸில் தான் கொடுத்துருக்காங்க. எங்கேருந்து ஃபஸ்ட்டு பேரிங்னா சென்கோவன் ஹெட் பாயிண்ட் விச் இஸ் ஹியர். சென்கோவன் ஹெட் பாயிண்ட் இங்கே இருக்கு. ஓகே, which is 259 degree compass, and another island lighthouse at 079 degree compass. அது எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஓகே, இந்த ரெண்டுத்தையும் இந்த பேரிங்ல நம்ம பார்க்கும் போது சேம் டைம் the vessel observed Sengovan light vessel 30 degree on a starboard. ஸோ இந்த ரெண்டுத்தையும் இந்த பேரிங்ல பார்க்கும்போது இந்த சென்கோவன் இருக்குல்ல, ஸோ இதோட பேரிங் வந்து 30 டிகிரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதில் 30 டிகிரி ஆன் அ ஸ்டார் போர்டில் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா அட் 1930 அந்த வெசல் ஏதோ ஒரு கோர்ஸ் பண்ணுது. ஸோ அப்போ 1930 அதே லைட் வெசல் 60 டிகிரியில ஸ்டார் போர்ட் பவுல இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா வெசலோட பொசிஷன் அண்ட் த கோர்ஸ் ஷீ ஸ்டியர். ஸோ எந்த கோர்ஸ் அந்த வெசல் ஸ்டியர் பண்ணியிருக்கு, நெக்ஸ்ட் அதோட பொசிஷன், இந்த பொசிஷன் 1900 பொசிஷன் அண்ட் 1913 பொசிஷன், இது ரெண்டுத்தையும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த ரெண்டுமே காம்பஸில் கொடுத்துருக்கிறதுனால ஸோ இந்த காம்பஸை ஃபர்ஸ்ட் நம்ம HSAவை கன்வெர்ட் பண்ணுவோம். HSA எப்படி கன்வெர்ட் பண்ணணும்? ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணால் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை பார்க்கும்போது நம்மளுக்கு 180 டிகிரி வருது. சென்கோவன் ஃபர்ஸ்ட் பேரிங்கையும் செகண்ட் பேரிங்கையும் மைனஸ் பண்ணால் 180 டிகிரி வருது. விச் மீன்ஸ் நம்ம டிரான்சிட்ல இருக்கும். அந்த மூணு நம்ம அந்த ரெண்டு லைட் ஹவுஸ் ரெண்டுமே டிரான்சிட்ல இருக்கும். ஸோ அதனால நம்ம ரெண்டு லைட் ஹவுஸை ஜாயின் பண்றது மூலயமா நம்மளுக்கு ஒரு பொசிஷன் லைன் கிடைக்கும். பை ஜாயினிங் திஸ் டூ லைட் ஹவுஸ் we will get a பொசிஷன் லைன். ஸோ at 1900 நம்ம இந்த லைன்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருப்போம். we will be somewhere on this line at 1900. ஓகே, ஸோ 1900ல நம்ம இந்த லைன்ல இருப்போம். ஆனா எந்த பாயிண்ட்னு எக்ஸாக்டா தெரியாது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறது. ஸோ 1900ல பாத்தீங்கன்னா நீங்க இங்க இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு 30 டிகிரி வரும், இங்க இருந்து பார்த்தாலும் நம்மளுக்கு 30 டிகிரி வரும், இங்க இருந்து பார்த்தாலும் 30 டிகிரி வரும். ஸோ நம்மளுக்கு இப்ப மெயின் இன்டென்ஷனே இந்த லைட் வெசல்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஆஃப்ல நம்ம இருக்கோம் அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சா நம்மளுக்கு இந்த இனிஷியல் பாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கு என்னென்ன க்ளூ கொடுத்துருக்காங்க, நம்ம இந்த பேரிங் அதாவது இந்த பொசிஷன் லைன்ல இருக்கிற டைம்ல at the same time vessel observed Sengovan light vessel at 30 degree on a starboard bow. ஓகே, 30 டிகிரியில இருக்கு, which means எந்த இடத்துல இருந்தாலும் 30 டிகிரியில இருக்கும். இப்போ செகண்ட் இன்ட் தான் இந்த மெயின். ஸோ at 1930 அந்த வெசல் வந்து நம்ம வெசல் வந்து 12 knotsல half an hour போகும்போது திரும்பி பேரிங் எடுக்கும் போது 60 டிகிரி இருக்கு. ஸோ இந்த ரெண்டு கிரைட்டீரியாவும் நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டான பொசிஷன் நம்மளால கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா இப்போ ஒரு கான்செப்ட் நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம். அதுக்காக ரஃபா இந்த பாயிண்ட்ல இருக்கும் ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு இப்போ இன்டென்ஷனே இந்த ஏபியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். நான் இது எக்ஸாக்ட் பாயிண்ட் இல்லை, இது ரஃபான பாயிண்ட். ஸோ ரஃபான பாயிண்ட்டை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் போட்டுருவோம். அண்ட் ஆஃப்டர் ஃபைண்டிங் திஸ் டிஸ்டன்ஸ் வி வில் எக்ஸாக்ட்லி ட்ரா அவர் பிளாட். ஓகேவா, இந்த ரஃபான பொசிஷன் ரஃபான டயக்ராம் வச்சு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கால்குலேஷன் மூலியமா இந்த டிஸ்டன்ஸ் ஏபி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஏபி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த டிஸ்டன்ஸை வச்சு கரெக்டான பிளாட் போடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏல இருந்து இந்த பின்ட்டு ஒரு பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 30 டிகிரிஸ் வச்சு ஒரு லைன் வரைஞ்சிடறோம். ஓகே, ஸோ ஏபி வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் 30 டிகிரி. எதனால 30 டிகிரி இங்க கொடுத்துருக்காங்க, இந்த லைன்ல நம்ம இருக்கும் போது 30 டிகிரி இருக்குன்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 6 knots லைக்
12 knots ஸ்பீடில் half an hour போகும்போது அதுக்கப்புறம் நம்மளுக்கு 60 டிகிரி தெரியுதுன்றாங்க. ஸோ அதனால நம்ம அதையும் பிளாட் பண்ணுறோம். விச் இஸ் நம்ம 6 knot போனோம். இது 6ன்றது நம்ம எக்ஸாக்ட் பொசிஷன்லேருந்து போனால் இது 6 இருக்கும். ஓகே, ஸோ இந்த 6 knot போகும்போது ஆஃப்டர் 30 minutes நம்ம ஒரு பாயிண்ட் வந்திருப்போம். அங்கேருந்து பார்க்கும்போது 30 டிகிரி. ஸோ அப்போ இந்த 30 டிகிரி 60 டிகிரினா இது இந்த பேரிங்க்கும் எவ்வளோ நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு 30 டிகிரி. ஸோ அந்த இன்க்ரீஸ் ஆனதான் இங்கே வரும் இந்த 30 டிகிரி. இப்போ இனிஷியலா நம்ம இப்போ இதை காமனாக வச்சுக்கோங்களேன். இந்த லைன்ல இருந்து இது 30 டிகிரி. ஸோ அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு காமனான லைன் எது? இந்த ரெண்டு ஆங்கிளுக்கும் காமனான லைன் எது? இது. ஓகேவா? இந்த லைன். ஸோ இந்த லைன்ல இருந்து ஃபர்ஸ்ட் 30 டிகிரி, செகண்ட் 60 டிகிரி. ஸோ எவ்வளோ டிகிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 30 டிகிரி. விச் மீன்ஸ் நம்ம இங்க இருந்து இங்க வரும்போது இந்த சென்கோவன் லைட் வெசல்ல இருந்து நம்மளோட ஆங்கிள் வந்து 30 டிகிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் 30 டிகிரி இருக்கு, இந்த இடத்துல இருக்கும்போது இங்க வரும்போது 60 டிகிரி இருக்கு. விச் மீன்ஸ் சென்கோவன்ஸ்ல இருந்து இந்த இனிஷியல் பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இந்த லைனையும் இந்த ஏபி லைனையும் இந்த ஏல இருந்து இன்னொரு லைன் இருக்குல்ல, இந்த ரெண்டு லைனுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் 30 டிகிரி. இதுக்கு இன்னொரு நேம் வந்து டபுளிங் ஆஃப் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரே கோர்ஸ்ல போகும்போது ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த சேம் ஆங்கிள் இந்த டபுளிங் ஆஃப் ஆங்கிள் வரும்போது இங்க 30 டிகிரி வரும். ஸோ சிம்பிளா இப்போ புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, இப்போ இனிஷியலா வந்து 30 டிகிரி இருந்திருக்கு, நெக்ஸ்ட் 60 டிகிரி ஆயிருக்கு. விச் மீன்ஸ் நம்மளுக்கு 30 டிகிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுதான் இங்க வருது. விச் மீன்ஸ் சென்கோவன்ஸ் லைட் வெசல்ல இருந்து இனிஷியல் லைன் விச் திஸ் பேரிங்கும் செகண்ட் பேரிங்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் வந்து 30 டிகிரி. ஓகே, ஸோ நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இது 30 டிகிரி, இது 30 டிகிரி. ஸோ ஜாமெண்ட்ரி படி ஆப்போசிட் ஆங்கிள் சேமா இருந்துச்சுன்னா அதே ஆப்போசிட்ல இருக்க லைனோட டிஸ்டன்ஸும் சேமா இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் இந்த ரெண்டுமே 30 டிகிரினா இந்த ரெண்டு லென்த்தோட வேல்யூவும் சேமா இருக்கும். ஸோ இது நம்ம half an hour டிராவல் பண்ணியிருக்கோம். ஸோ இது 6 நாட்டிக்கல் மைல் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இது 6 நாட்டிக்கல் மைல்னா இந்த லைனும் 6 நாட்டிக்கல் மைல். ஸோ இந்த ரெண்டுமே 6 நாட்டிக்கல் மைல் கண்டுபிடிச்சாச்சு. இது இவ்வளோ மொத்தமாக நம்மளுக்கு எதுக்காக நம்ம பண்றோம்? இப்போ நம்மளோட மெயின் இன்டென்ஷன் வந்து இந்த ஏபியோட டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த ஏபியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணலாம். ஸோ ட்ரிக்னாமெட்ரி நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுக்கு ஒரு 90 டிகிரி நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ அதனால என்ன பண்றோம்னா நம்ம இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, ஏ பி இந்த 60 டிகிரி ஆங்கிளாண்ட இருக்க ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிளை நம்ம ரெண்டா டிவைட் பண்றோம். ஸோ ரெண்டா டிவைட் பண்ணும் போது நம்மளுக்கு ஒரு 90 டிகிரி கிடைக்கும். ஸோ அப்ப நம்ம இந்த 90 டிகிரி கிடைக்கும் போது இந்த ட்ரையாங்கிளோட இந்த அட்ஜசன்ட் சைடு, இந்த ஆங்கிளுக்கு அட்ஜசன்ட் சைடுல இருக்க வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா அதை இன்டூ 2 பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஏபியோட டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். ஸோ அதை இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இந்த ஏல இருந்து இந்த இந்த இனிஷியல் பாயிண்ட்ல இருந்து 1930 வரைக்கும் இருக்கிறது 6 நாட்டிக்கல் மைல். அதே மாதிரி இதுவும் 6 நாட்டிக்கல் மைல் பிகாஸ் இந்த ரெண்டுமே 30 டிகிரி. ஸோ சேம் ஆங்கிள் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் சைட்ஸும் ஈக்குவலா இருக்கும்னு பார்த்து 6 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த ஏல இருந்து இந்த சியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம். டு ஃபைண்ட் ஏபி we need to find AC distance. ஸோ AC டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா இன்டூ 2 போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ என்ன பண்ணியிருக்கோம்னா காஸ், ஏன்னா இது வந்து அட்ஜசன்ட் சைடு, இந்த ஏசின்றது நம்மளுக்கு அட்ஜசன்ட் சைடு. ஓகேவா? ஸோ இது 30 டிகிரி. ஸோ காஸ் 30 டிகிரி அதோட நம்மளுக்கு ஹைபாட்னியூஸ் தெரியுது. ஸோ நம்ம கிட்ட ஹைபாட்னியூஸ் இருக்கு, அட்ஜசன்ட் சைடு தேவை. ஸோ அதனால நம்ம காஸ் தீட்டா யூஸ் பண்றோம். ஸோ காஸ் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு adjacent side by hypotenuse which is AC divided by hypotenuse which is 6 nautical mile. So அது போட்டாச்சு. ஸோ பிகாஸ் பை கேல்குலேட்டிங் தட் வி கெட்டிங் ஏசி இஸ் ஈக்குவல் டு 5.196. ஸோ அதை ஏசி இஸ் ஈக்குவல் டு 5.196 நம்மளுக்கு கிடைச்சதுனால ஏசியை இன்டூ 2 பண்ணும்போது நம்மளுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் ஏபி கிடைச்சிரும். பிகாஸ் இந்த ரெண்டுமே சிமிலர் ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ அதனால நம்மளுக்கு இந்த ஏல இருந்து சி வரைக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் தான் சில இருந்து பி வரைக்கும் இருக்கும். ஸோ இன்டூ 2 போடும்போது நம்மளுக்கு 10.392 நாட்டிக்கல் மைல் கிடைக்குது. ஸோ அதுதான் நம்மளோட ஏபியோட டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ நம்மளோட ஃபைனல் இன்டென்ஷனான ஏபியோட டிஸ்டன்ஸ் கிடைச்சிடுச்சு. ஸோ
சென்கோவன்ஸ் லைட்ல இருந்து நம்ம எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஆஃப்ல இருக்கும் அட் 1900 பொசிஷன் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இதை நம்ம கரெக்டான பிளாட்ல எடுத்துட்டு போய் பிளாட் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு HSA 180 டிகிரி கிடைச்சதுனால இந்த ரெண்டு லைட் ஹவுஸையும் நம்ம இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ அந்த பாயிண்ட்ல நம்ம ஏதோ ஒரு இடத்துல இருக்கோம். ஸோ இப்போ 10.392 கன்ஃபார்ம் நம்ம கண்டுபிடிச்சதுனால சென்கோவன் லைட் வெசல்ல இருந்து 10.392 மெஷர் பண்ணி இங்க லாட்டிடியூட் ஸ்கேல்ல கரெக்டா மெஷர் பண்ணுங்க. நம்ம எங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோமோ அதே அந்த ஏரியா அந்த லாட்டிடியூட் ஸ்கேல்ல தான் நீங்க எடுத்து மெஷர் பண்ணணும். ஸோ 10.392 எடுத்து கட் பண்ணிட்டு அதுதான் நம்மளோட 1900 பொசிஷன். நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, அட் த சேம் டைம் அதை நம்ம 30 டிகிரி ஆன் அவர் ஸ்டார்போர்ட் பவுல இருக்கோம்னா நம்மளோட சிடிஎஸ் நம்ம ஆல்வேஸ் நம்ம சிடிஎஸ் வந்து நம்ம பவுல தான் இருக்கும். ஸோ இது அது அந்த லைட் ஹவுஸ் 30 டிகிரில இருக்குன்னா அந்த பேரிங்ல இருந்து நம்ம 30 டிகிரி அவேல நம்ம பவு இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த 30 டிகிரி வச்சு நம்ம ப்ரொடெக்டர் வச்சு இது வரைகிறோம். ஸோ வரைஞ்சிட்டு நம்ம எவ்வளவு நாட்டிக்கல் மைல் டிராவல் பண்ணி இருப்போம், 1900ல இருந்து 1930 12 நாட்ஸ்ல போனா 6 நாட்டிக்கல் மைல். ஸோ அந்த 6 நாட்டிக்கல் மைல நம்ம எடுத்து பிளாட் பண்றோம். 6 நாட்டிக்கல் மைல மெஷர் பண்ணிட்டோம். அதை எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல வச்சு பிளாட் பண்ணா அதுதான் நம்மளோட 1930 பொசிஷன். ஸோ இது இப்போ நம்ம பிளாட்லாம் பண்ணிட்டோம். ஆனா நம்ம பண்ணது கரெக்டா தப்பான்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதுக்காக நம்ம கிராஸ் வெரிஃபை பண்றோம். எப்படி வெரிஃபை பண்றோம், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அட் 1930 சென்கோவன்ல இருந்து நம்மளோட பாயிண்ட்டுக்கு இருக்க ஆங்கிள் அந்த பேரிங் வந்து நம்ம பவுக்கும் அந்த சென்கோவனுக்கும் இருக்க ஆங்கிள் வந்து 30 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. 30 இல்லை 60 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த சென்கோவன் லைட் வெசல்ல இருந்து இந்த 1930 ஜாயின் பண்ணிட்டு அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் இப்போ நம்ம மெஷர் பண்ணி பார்க்குறோம். மெஷர் பண்ணா அது 60 டிகிரி வரணும். வந்துச்சுன்னா நம்ம போட்ட பிளாட் பர்ஃபெக்ட், நோ ப்ராப்ளம், எவ்ரிதிங் இஸ் கரெக்ட்னு தெரிஞ்சிருச்சு. இதை இன்னும் ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு இந்த சென்கோவன்ஸ்ல இருந்து 1930 டிஸ்டன்ஸ் நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா அது 6 நாட்டிக்கல் மைல் வரும். எதனாலனா நம்ம இனிஷியலா போட்ட கால்குலேஷன்ல நம்ம பார்த்திருக்கோம் இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் சேமா இருக்கும் 6 6. ஸோ நம்ம போட்ட பிளாட்ல அது 6 6 அப்படின்னு மெயின்டைன் ஆயிருந்துச்சுன்னா நம்ம போட்டது ஃபுல் கரெக்ட், நோ ப்ராப்ளம். ஸோ இப்படிதான் இந்த சம்மு போடணும், இப்படிதான் அப்ரோச் பண்ணணும். இதே மாதிரி வேற ஏதாச்சும் சம்மு ட்ரிக்கியா இருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் த சேனல். இது உங்க சேலர்ஸ் கண்டென்ட். டாடா, பபாய்.